செல்லுலாய்ட் சாபம். இந்த ஒரு சாபத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1980களில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான உண்மை சம்பவம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய தியேட்டர்ல நைட்டு செகண்ட் ஷோ முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தியேட்டருக்குள்ள யாரோ அழுகக்கூடிய சத்தம் ரொம்ப தெளிவா கேட்கும். ஆனா தியேட்டர் உள்ள போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ரொஜெக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். விசித்திரம் என்னன்னா, அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை ஒத்து பார்த்தா உங்களோட நிழல் உங்களே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? சரியா 1980களில் தென் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தியேட்டரை கட்டுறாங்க. அந்த காலத்தில் ஊர் மக்களுக்கு தியேட்டருங்கிறது ஒரு திருவிழா மாதிரி. அந்த தியேட்டர் கட்டப்பட்ட இடம் ஒரு சாதாரண இடம் கிடையாது. அதுக்கு முன்னாடி சரியா 1950களில் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான மாந்திரீக செயல்கள் செய்யக்கூடியவங்க வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. அதோட அந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம். அப்படி அங்க வாழ்ந்த அந்த பிளாக் மேஜிக் பண்ணக்கூடியவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. என் கண்ணு முன்னாடி எரியக்கூடிய வெளிச்சத்தை அணைச்ச இந்த ஊர் இனி வெளிச்சத்தை வச்சு சந்தோஷப்படக்கூடாதுங்கிறது தான் செல்லுலாய்ட் சாபம். வருஷங்கள் ஓடுது. அந்த இடத்துல தியேட்டர் வந்தது தான் பிரச்சனையே. தியேட்டர்னாலே ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய லைட் மூலியமா ஸ்கிரீன்ல படம் ஓடுறது. அப்படி அந்த வெளிச்சத்துல அவங்களோட சாபம் கலக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த தியேட்டருக்குள்ள போய் படம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அவங்க மட்டும்தான் வருவாங்க. அவங்களோட நிழல்கள் தியேட்டர் ஸ்கிரீனுக்குள்ளேயே மாட்டிக்கும். நைட் ஷோ முடிஞ்சு தியேட்டரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த திரைக்குள்ள மாட்டிக்கிட்ட நிழல்கள் அலறும், சிரிக்கும், கத்தும். ஒரு அளவுக்கு மேல அந்த தியேட்டரை ரெண்ட் பண்ண முடியாம க்ளோஸ் பண்றாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த ஒரு தியேட்டர் எங்க இருக்குன்னு தெரியும்? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.